ரோபோ சங்கருடைய கடைசி நிமிஷங்கள் பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பிரபல நகைச்சுவை நடிகர். அது மட்டும் இல்லாம தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ வச்சிருக்கக்கூடியவர் தான் ரோபோ சங்கர். இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, நெறைய காமெடிஸ், ரியாலிட்டி ஷோஸ்ன்னு எல்லாத்துலயுமே தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ காட்டினாரு. அதுக்கு முன்னாடியே 25 வருடங்களுக்கு முன்னாடியே பாடி பில்டரா இருந்து, உடம்புல நெறைய வெள்ளி பெயிண்ட் எல்லாம் பூசிட்டு, மோஸ்ட்லி நெறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஸ்கின்ல வந்துட்டு மண்ணெண்ண வச்சு துடைக்கக்கூடிய வாடிக்கை அவருக்கு இருந்திருக்கு. பேரரசு அவர்கள் சொல்லும் பொழுது கூட, இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஸ்கின் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணி அதுவே அவன் உடம்ப வீக் ஆக்கியிருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு, அதிகமாவே இருந்திருக்கு. அதனால மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மை என்னன்னா, 2மே பாதி அளவுக்கு உண்மைதான். அதுவும் ரீசனா இருக்கலாம், இதுவும் ரீசனா இருக்கலாம். அதையும் தாண்டி எப்பவுமே ஓயாத உழைப்பு, குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம், எப்படியாவது குடும்பத்த காப்பாத்திரணும்ன்ற ஒரு எண்ணம் ரோபோ சங்கருக்கு அதிகமாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ எப்படியாவது நாம உடல வருத்தியாவது வேலைகள் பார்த்து நம்ம குடும்பத்த கவனிச்சுக்கணும். நாம உழைக்கிற காலம் இதுதான். முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிருவோம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக ஓடுன நபரு, கடைசி நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போயிட்டாரு. இத பத்தி நெறைய பேர் வதந்திகள கிளப்புறாங்க. அவர் ஒரு குடிநோயாளி, அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமஸான நெறைய பேரும் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வதந்திகள பரப்ப வேணாம். குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒருவேள அவர் குடிக்கிறது ரீசனா இருக்கலாம். இல்லன்னா அந்த வெள்ளி பெயிண்ட் காரணமா இருக்கலாம். அதெல்லாம் விட அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இதனால தான் செத்து போனாருன்னு ஒருத்தர ரொம்ப மோசமா நோயாளியா, ஒரு அடிக்ட்டான ஒரு நபரா வந்து சித்தரிக்க வேண்டான்ற மாதிரி ரோபோ சங்கருடைய குடும்ப தரப்புல இருந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் அவர் வீக்கா இருக்கும்போது, அவருடைய ஆசைகள் என்னவா இருந்துச்சுன்னா, உலகநாயகன் அவர்களுடைய பெரிய ஃபேன் பாயா இவர் இருக்கனால, ஒரு படமாவது அவர் கூட பண்ணிரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. தன்னுடைய பேரனான நட்சத்திரன் இருக்கார் இல்லையா? அவர ஒரு நல்ல ஸ்டாரா மாத்தணும்ன்றது இவருடைய ஆசை. ஆனா, பேரன் பொறந்து தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரேன்னு சொல்லிட்டு இந்திரஜாவுக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்கும் பெரிய வருத்தம் இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா ரோபோ சங்கர் அவர்கள் இறந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்ததுல இருந்து அவங்க மனைவியா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும் உடைஞ்சு போயிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்த ஒரு குட்டியான குடும்பம். அவசர அவசரமா தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி, குழந்தை, பேரன், பேத்தி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இருந்தாலுமே அவருக்கு எப்படியாவது குடும்பத்த இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். நாம பட்ட கஷ்டம் எந்த சூழ்நிலையிலயும் அவங்க படக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த நபர். ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.